செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏன் கிட்ட இருக்கிறீங்க? ஓகே. அப்படியே அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ரைட். cuma frame nggak dia? Super. Apa
அப்புறம் பணம் பார்த்தாச்சுன்னா இங்கே நான் ஒரு பில்டிங்கை வாங்கிடுவேன். அவ்வளோதான்.
நம்மளோட சங்கத்தில் வந்து அட்டனும் சரி முத இந்த இடத்துல உட்காந்து 2010 தீர்மானம் போட்டோம். தீர்மானம் போட்டு 2017 கட்டி அதை ஓப்பன் பண்ணோம். இந்த அம்மாவுடைய மகிமை அந்த அளவுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே இந்த பில்டிங் நல்லா அமைஞ்சு வருமானத்தை காமதேவா இருக்குது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு தான் வந்து உட்காந்து பேசுகிறது. ஏன்னா அந்த காலம் வெளியில் ஃபுல்லாக உட்காந்து பேசுறது. ஆனால் இந்த வருஷம் மாநில தலைவர் நடத்துனாங்க. ராசியான இடம் உட்காந்து எல்லாம் கலந்துரையாடிட்டு மீட்டிங் வந்து இன்றைக்கி நம்ம மண்டபத்தில் ஏசிக்காக வச்சுருக்கலாம். அதை போல் இது வரைக்கும் கொடுத்த ஒத்துழைப்பு மாதிரியே சரியாக முடிச்சு நம்ம போனோம்னா குளிக்க போகிறவங்க போகலாம், பர்ச்சேஸ் பண்ண போகிறவங்க போகலாம், டிஸ்ட்ரிக்ட் கூட எடுத்துக்கலாம். சரியாக 12 மணிக்கு எடுக்கலாம். கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 4:30 மணிக்கு நம்ம சங்கம் அந்த இதில் வந்து சீட்டு இதெல்லாம் போட்டு ஒதுக்கிட்டு சீட்டை போட்டு நம்ம 4:30 மணிக்கு கரெக்டாக மீட்டிங் ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து நம்ம தேர்தல் சம்மந்தப்பட்டது, நம்ம சங்க நிகழ்வுகள், அதை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நிர்வாகி தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறது. எனக்கு 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் மீண்டும் 3 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன். அது சம்மந்தமாக நம்முடைய இணை செயலாளர் சேலத்தில் வந்து நடத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 5 to 6 நம்ம மாநில தலைவர், இந்த தென்காசி தெற்கு மண்டல தலைவர், மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகள், மாநில இணை செயலாளர், மண்டல தலைவர், நகர தலைவர் இதெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த தலைவர்கள் கௌரவம் செய்து கரெக்டாக 5 to 1 மணி நேரம் மாநில தலைவர் வந்து நம்ம காய்ச்சி நேரம் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரியில் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இங்கே வந்து 6 மணிக்கே வந்து 8 மணிக்கு வந்து கார் வந்து அதில் வந்து 9 லைட்டாக பிடிக்கணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் போகணும். அதனால் அப்படி பேசுற மாதிரி சாப்பிட்டுருங்க. சாதம் வந்தாலும் வாங்கிக்கோங்க. சரி சரி. சாப்பிட்டுருங்க. சாதம் வந்தாலும் வாங்கிக்கோங்க. சரி. ஆக்கா அப்படியே சாப்பிடுறீங்க.
சிறப்பாக அனைத்து உறுப்பினர்களும் நல்லதொரு பாரம்பரியமிக்க பல்வேறு சங்கங்களுடைய செல்வ தலைவரை நாம் இணைவோம் வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களை கொடுக்கிறேன். நாங்கள் 3 பேர் காங்கிரஸ் சர்க்கார் மாதிரி தற்காலிக தலைவர் செய்யப்படுவதால் நாங்கள் சேர்க்கணும். நாங்கள் 3 பேரும் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால வேறு எந்த விதமான புது அறிவிப்பு புது சலுகைகளோ எதுவும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த புது அறிவித்தலிருந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் வந்து தற்காலிகமாக தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். ஏன் கல்வியாளர்கள் வந்து நம்ம இந்த பொறுப்பில் போட்டோம்னா அவர் ஒரு 15 வருடம் நம்ம சங்கத்தில் வந்து செயலாளராக இருந்திருக்காங்க. அடுத்த ஒரு செயலாளர் பதவியில் இருந்தும் அதனால அவங்களுக்கு பொறுப்பை கொடுக்கணும். அவர் எதை கொடுத்தாலும் கண்டுபிடிச்சு கரெக்டாக செய்வார். அதே போல அண்ணன் ராமகிருஷ்ணன் நடந்ததுல அவரும் வயசுல பெரிய அனுபவம் உள்ளது. போன பேர் அவர் இருந்தாங்க. அவர் நடந்ததாக ஒரு பையன் வந்திருந்தாங்க. அவரை கேட்டுட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. அடுத்து இந்த முத்துக்கருப்புல போட்டுருக்கான். அவர் வந்து ஏற்கனவே பொதுத்துறை சங்கத்தில் செயலாளராக வந்து மிக அற்புதமாக பணியாற்றி இருக்கிறார். மிகவும் நேர்மையானவர். எந்த விதமான அசைத்து கொடுக்க மாட்டார். அதனால நடுநிலை எனக்கு பின்னால் நல்ல அணி வர வேண்டும் என்று மனதார தேர்தலை அன்றைக்கு காலையில் நாங்கள் எங்கள் வீட்டிலே சாப்பிட மாட்டோம். அன்னை சின்னப்பாண்மை வீட்டில் தான் சாப்பிடுவோம். சின்னப்பாண்மை பிறந்தாங்க. அரவணைச்செம்மல் மறைந்த சின்னப்பா வந்து சொல்கிறார். இப்போ அந்த 10-10 சிறப்பு இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கிறது. அண்ணன் எஸ்கேஎஸ் பாண்டியம்மன் அவர்களுடைய அணியினர் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அது பொன்னமராய் வந்த கிடங்களுடைய தலைவராக பணியேற்று இப்படி ஒரு ஒப்பாரும் மிக்காரும் நெவர் எகைன் நெவர் பிஃபோர் நெவர் எகைன் என்று சொல்வார்கள். அது போல ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அளவுக்கு அவர்களுடைய இமாலய சாதனையாக மிகச்சிறப்பாக அமைந்திருக்காங்க. அவர்களுக்கு ஒரு ஈடா சொல்வதற்கு நம்ம மாவட்டத்தில் ரொம்ப அரிதாக தான். ரொம்ப அற்புதமான ஒரு தலைமை, அற்புதமான நிர்வாகம். நாங்கள் லைன்ஸ் நண்பர்கள் நிறைய இருக்கீங்க. நாங்கள் ஊக்கப்படுத்துவது, அவர்களை ஈடுபடுத்துவது, இது போன்ற சேவைகள் தான் சங்க சேவைகள் சொல்வது. அதை இந்த அளவிற்கு பொன்னமராதி வந்த அளவிற்கு இன்றைக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு கூட்டத்தை சிறப்பு கூட்டத்தை குற்றாலத்தில் நிகழ்த்தி காலையிலிருந்து இரவு வரை 9 மணி வரை இடைவிடாத ஒரு சிறுநாட்டு அரசொலி உணவோடு உங்களை எல்லாம் மகிழ்ச்சி நாளைக்கு இருக்க மாட்டோமான ஏற்றத்தோடு உங்களை திருப்பி போல இந்த ஒரு சங்க சேவை இருக்கிறது. இதை யாராலும் செய்ய முடியாது. இது போல வழிநடத்தி எங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இல்ல மாநில சங்கத்திலே மாநில தலைவர் தலைமையை பண்ணுங்க வந்து சங்கத்துக்கு எடுத்துக்காக பல பேர் சொல்லிடுவாங்க. அன்னைக்கு வார்த்தை முதலமைச்சர் தலைவருக்கு வார்த்தை பல பேர் பற்றி பல இடத்துல அந்த அறிவிக்க சிறப்பான ஆசிரியர் தலைவர், அவருக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய மேலாளர், அவருக்கு பொருளாளர் மற்றும் எல்லாரும் தலைவர்கள் அனைவரும் உட்பட்டு ஒரு அணியாக இருந்து அணி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த அணி சிறப்பாக செஞ்சது மட்டும் இல்லாமல் ஜனநாயகம் எப்படி நீங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்தல் அறிவிக்கிறாங்க. இது மாதிரி தேர்தல் அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய தலைவருக்கு தான் வரும். யாருக்கும் இந்த மாதிரி தைரியம் வரவே ஓட்டல போட்டாங்க. அண்ணே வாங்க. எல்லாம் இன்பமா மெதுவா கர்நாடக மத்திய சங்கத்தின் தலைமையினுடைய மாநில பொறுப்பாளர் ஆர்கே காளிதாஸ் அவர்களுக்கு முன்னாடி கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடக மத்திய சங்கத்தின் தலைமையினுடைய மாநில பொறுப்பாளர் கோட்டை சிவாஜி அவர்களுக்கு முன்னாடி கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடக மத்திய சங்கத்தின் தலைமையினுடைய மாநில இணைச் செயலாளர்
நாராயணசிங்கம் அவர்களுக்கு முன்னாடி அழைக்கின்ற அன்பர்களே தாராகிருஷ்ணன் அவர்களுக்கு முன்னாடி அழைக்கின்ற அன்பர்களே தென்காசி தெற்கு மாவட்டத்தின் தலைவர் வியாபாரிகள் தலைவர் அவர்களுக்கு முன்னாடி அழைக்கின்ற கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் வாக்குடைய செயலாளர் தென்காசி புது மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் காயலுக்கு அவர்களுக்கு முன்னாடி அழைக்கப்படுகிறது. அடுத்து தென்காசி நரசிம்ம தலைவர் நரசிம்மன் முன்னாடி அழைக்கப்படுகிறது. இப்போது மீண்டும் மாலை கொடுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட மூத்த உறுப்பினர் தியாகத்திலிருந்து 86 வயது இளைஞர் அவர் வாக்கியிருக்காரு. புதுக்கோட்டை நிர்வாகிகள் வாக்கியிருக்காங்க. இன்று இந்த வரையை தந்து மாநில தலைவர் தென்காசி சிங்கம் அல்லது முத்தரமராஜா அவர்களையும் அவர்களுடன் வந்துள்ள கன்னியாகுமரி மண்டல தலைவர் அல்லது வைகுண்டராஜா அவர்களும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளை தேர்வுள்ள நேதாக்களும் அனைவருக்கும் பொன்னமராஜ் மண்டலத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய சார்பாகவும் அனைவரையும் வருக வருகை இருவரும் கூட்டி வரவேற்பதில் அனைத்து நிர்வாகிகளே, இங்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையில் கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகுண்டராஜன் அவர்களே, கூடுதல் செயலாளர் அண்ணன் ஆர்.கே. காளிதாஸ் அவர்களே, இந்த தென்காசி தெற்கு மாவட்ட பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களே, செயலாளர் மரியாதைக்குரிய சுந்தரமணி அவர்களே, பொருளாளர் முகமது இப்ராஹிம் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அண்ணன் கோல்டன் செல்வராஜ் அவர்களே, மாநில இணைச் செயலாளர் நாராயணசிங் அவர்களே, வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கணேசன் அவர்களே, மரியாதைக்குரிய செயலாளர் அலைபாலன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் காளிமுத்து அவர்களே, மற்றும் இந்த சங்கத்தினுடைய குற்றாலம் சங்கத்தினுடைய தலைவர் காவியாப்பட்டினுடைய அனைத்து நிர்வாகிகளே, வருகின்ற தென்காசி சங்கத்தினுடைய தலைவர் பரமேஸ்வரன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே மற்றும் வருகை வந்திருக்கின்ற என்னோடு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிளை சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று எனக்கு முன்னாள் மாநில முதலமைச்சர் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அருமை தலைவர் ஷாகுல் அமீத் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கூடாது. எல்லோரும் என் மனதிலே மிக தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா தொடர்ந்து கன்னியாகுமரி குறித்து ஆலமரம் வந்து சேர்கின்ற பொழுதே நான் அங்கு 5 நிமிடங்கள் குறித்து அன்னை மேம்படுத்த நிலைப்பாடு வருகின்ற வழியிலே இங்கு இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் வரவேற்க. ஆகவே இந்த தருணத்திலும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே பொன்னமராவதி என்று சொன்னால் ஒரு வலுவான சங்கம் என்பதிலே தமிழ்நாடு வணிகர் சங்கத்தை மிக தெளிவாக நான் அந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது எனக்கு சிறப்பாக வரவேற்பு தரக்கூடிய சங்கம் நீங்க. ஆகவேதான் நான் பழனிப்பட்டவர்கள் வர முடியுமா என்று கேட்டார்கள். இங்கு கன்னியாகுமரியில் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எப்படியாவது வந்துவிட்டு நேற்று இரவு நான் சென்னையில்
நைட்டில் பிடிக்க வேண்டியிருக்கா? வேற ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்கா? ஏன்னா உங்க பொருள் செயலாளர் காளிதாஸ் அவங்களை பார்த்து கேட்டாங்க, ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க, நான் செஞ்சுதான் சொன்னாங்க. ஏன்னா இவர்களுக்கு இந்த பகுதி முழுக்க பரிசுத்தமான பகுதி. உங்களுக்கு எந்த இடர்பாடாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு இந்த அமைப்புகள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பக்கபலமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நான் அடிக்கடி சொல்வது வந்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது குடும்ப உறவுகளை போன்றது என்று சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் அவங்க யாருமே நீங்க அழைச்சது கேட்க, உங்க தலைவர் யாருன்னா போன சொன்னாங்க, நாம போட்டவங்களுக்கு பேர் சொன்னேன். ஆனாலும் பாருங்க, அத்தனை வேலையும் மாலை வேலையாக இருந்தாலும் எவ்வளவு பணிச்சுமையாக இருந்தாலும் உங்களை எல்லாம் காண்பதற்கு வந்திருக்கிறாங்க என்று சொன்னார். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது ஜாதி மதம் மொழி அரசியல் அப்பாற்பட்டு ஒரே குடும்பமாக வாழ்கின்ற உதாரணம் தான் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிற அனைத்து நண்பர்கள். நண்பர்களே, 2 செய்தியை சொல்லி நான் விளைவதாக இருக்கேன். இந்த மாநில அரசு ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறது. சிறிய குறு தொழில்களுக்கு கட்டாயம் லைசன்ஸ் எடுக்கப்பட வேண்டும். கட்டணம் அதிகம், பிரச்சனைகள் அதிகம். ஏன்னா குடியிருப்பு கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை சான்றிதழ் வழங்க வேண்டும். இங்கு தீயணைப்பு துறையினுடைய என்ஓசி சான்றிதழ் அளிக்க வேண்டும். இங்கு மருத்துவ சான்றிதழ் அனுப்ப வேண்டும். பல்வேறு இடர்பாடுகளை அறிவித்திருந்தார்கள். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உடனடியாக அதற்கு கடும் கண்டனத்தை எதிர்ப்பை தெரிவித்து அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். காரணம், சாதாரண நிபந்தனை வீட்டில் விற்கி கொடுத்தா கூட விற்க முடியாது. ஏன்னா அவர்கள் சட்டம் விட்டால் தலைமை செலுத்தி இருப்பார்கள். வருகின்ற அதிகாரிகள் யூனிவர்சிட்டி இருக்கிறதா, உறுதித்தன்மை இருக்கிறதா என்று கேட்டு என்ன அதுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்க? ஆமா, கையை கீழே வைத்து பணம் இருக்கிறதா தாருங்கள் என்று கேட்பார்கள். ஆகவேதான் தமிழ்நாடு முதலமைச்சரோடு நானும் மன்னன் வைகுண்டராஜன் அவர்களும் கன்னியாகுமரி செல்கின்ற பொழுது முதலமைச்சர் இல்லத்திலிருந்து எனக்கு தொலைபேசி வந்தது. என்ன பத்திரிகையில் கடுமையான ஒரு செய்தி வந்திருக்கு என்று சொன்னார்கள். ஆம், சாதாரண வியாபாரிகள் தொழில் செய்ய முடியாது. ஆகவே அந்த லைசன்ஸ் முறையை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னேன். உடனே கோரிக்கை மனுவை வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள், அதை திரும்ப பெறுவோம் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது ஆட்சியாளரோடு இணைந்திருந்தாலும் கூட, ஆட்சியிலே யார் இருந்தாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இணைந்து செயல்படும். அதே வேளையிலே ஆட்சியிலே இருப்பவர்கள் வணிகர்களுக்கு எதிரான கொள்கை இருக்கின்ற பொழுது அதை எதிர்ப்பதிலும் முதன்மையிடத்தில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இருக்கும். ஆகவேதான் நம்மை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நம்மை கட்டுப்படுத்துகின்றவர்கள் நம் குடும்பத்தை சார்ந்த வணிகர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பை கட்டுப்படுத்த முடியும். அதே போன்று ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக, ஒரு கார்பரேட் கம்பெனிகள் மூலமாக, டிமார்ட்டின் மூலமாக கடுமையான பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டையில இன்னும் டிமார்ட்டின் வரலை என்று எண்ணுகிறேன். ஒரு டிமார்ட் ஒரு எல்கையில வந்தால் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒவ்வொரு சாமானிய கடைகளும் காலி செய்யப்பட்டுக் கொண்டு அவல நிலைக்கு வியாபாரிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு ஆப் போட்டிருக்கு, ஒரு ஆன்லைன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இரவு 2 மணிக்கு பொருள் ஆர்டர் கொடுத்தா நம்மளுக்கு யாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா? அப்படி நீங்க பிடிக்க மாட்டீங்க, வீட்டுல கொடுப்பாங்க, பிள்ளைகள் கொடுக்கும், துணைவியார் கொடுப்பாங்க. ஆனால் அந்த தொழில் யார வீட்டுக்கு அனுப்போம்? யார வீட்டுக்கு அனுப்போம்? நம்மை கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு அனுப்பிவிடும். ஆகவே அதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய கட்டாயம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடோன் இருந்தா போதும், கடை வைக்க வேண்டியதில்லை, கடை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஜிஎஸ்டி நம்பரை வைத்துக் கொண்டு கடை இல்லாமல் குடோன் வைத்துக் கொண்டு ஒரு ஆன்லைன் மூலமாக நம் வணிகத்தை ஒட்டுமொத்தமாக சுருட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே டிமார்ட்டின் போன்ற நிறுவனம் என்பது மும்பையை சேர்ந்த முதலாளி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலாளர்கள் அதிகாரிகளோடு நான் கோட்டையிலே உரையாடுகின்ற பொழுது நான் தெளிவாக சொன்னேன், மும்பையை சேர்ந்த டிமார்ட்டின் முதலாளி ஒருவர் வாழ்ந்ததற்கு பல லட்சம் வணிகர்கள் வீழ்வதா? இதான் என்னுடைய கேள்வி. உடனே முதலமைச்சர் இருந்த தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய முருகானந்தம் அவர்கள் இது உலகமாக்கிய அரசு கொள்கை என்று சொன்னார்.
நான் சொன்னேன் வால்மார்ட் கட்டிடம் சென்னை கோயம்பேடு அருகிலே கட்டுகின்ற பொழுது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு குறைந்தபட்சம் 10,000 பேர். அப்போது நாங்கள் போராட்டத்திற்கு வணிகர்களை அழைக்கின்ற பொழுது பள்ளியப்பண்ணே உங்க சங்கத்தில் 100 பேர் வாங்கி அழைக்கல. பழனியப்பன் அவர்களே, உங்கள் சங்கத்தில் வரக்கூடியவர்கள் காவல்துறை வந்து கைது செய்கின்ற பொழுது முன்னாடி சென்று வேகமாக என்ன செய்யலாம்? எந்த வேலையில ஏறணும்? போலீஸ் வேலையில ஏறணும். ஆகவே அந்த காவல் நிலையத்தை காவல்துறை கண்டு அச்சப்பட்டு போகக்கூடிய நண்பர்கள் யார் என்ன செய்ய வேண்டாம்? போராட்டத்துக்கு வர வேண்டாம். வராத நண்பர்கள் இருந்த இடத்துல எங்கள் வார்த்தையை சொல்லி அழைச்சேன். அப்போ வால்மார்ட் கட்டிடத்துல எதிர்த்து நாங்கள் போராடுகின்ற பொழுது அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 10,000 பேர் முற்றுகை போராட்டம் செஞ்சோம். 12ஆம் தேதி முற்றுகை போராட்டம் தொடங்கி காலையில் கைது செய்து மாலை 6 மணி வரை 4,400 பேர் பேரை எழுத முடிஞ்சது காவல்துறையாளர். மிச்ச பேர்லாம் என்ன செய்ய முடியல, பேரை எழுத முடியல. 6:40க்கு எங்களுக்கு விடுதலை செஞ்சாங்க. அதே 12ஆம் தேதி போராட்டத்தில் வெற்றி என்பது அதே 19ஆம் தேதி மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக வால்மார்ட் கடையில் சீல் வையுங்கள், சீல் வைக்க செல்லுகின்ற பொழுது விக்ரமராஜாவை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அந்த சீல் வைத்து தந்தார். அதை நான் முதலமைச்சர் சுட்டி காமிச்சேன். உலகமாகிய கொள்கையிலே அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சீல் வைத்தார் என்று சொன்ன பிறகு முதலமைச்சர் அது குறித்து நாம் கடுமையாக ஆலோசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மீண்டும் ஒரு வரியை சொன்னேன். தமிழகத்திலே இந்த மாநிலத்தை சேர்ந்த பெருநிறுவனங்கள் கடை வைப்பதற்கு நாம் அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அண்டை மாநிலம் கேரளாவிலே ஒரு டிமார்ட் திறக்க முடியுமான்னு கேட்டேன். ஏன் திறக்க முடியாதுன்னு சொன்னார் முதலமைச்சர். முடியாது, ஏன்னா அங்க திறப்பதற்கு நூல் மாலுக்கு மட்டும்தான் அனுமதி. நூல் மால் யாரு? கேரளாவை சேர்ந்தவங்க. ஆகவே அங்கு அனுமதி அளித்தது. ஆனால் தமிழகத்திலே ரிலையன்ஸ், நூல்மார்ட், டிமார்ட் ஆன்லைன் என்று சொல்லி எங்களுடைய 17 விழுக்காடு வணிகர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதே நிலை நீடிக்குமே ஆனால் இன்னும் 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வியாபாரிகள் காணாமல் போவார் என்று அச்சவனரோடு நாம் பகிர்ந்து கொள்ளப்பட்ட பிறகு முதலமைச்சர் அவர்கள் இதை விரைவாக ஆய்வு செய்து நல்ல முடிவெடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வந்த அறிவிப்பு பேர் அதிர்ச்சியான காரணம், இது போன்ற லைசன்ஸ் எடுக்க முடியாமல் நாம் என்ன செய்வோம்? எப்ப வேலை பார்க்கலாம்னு சொல்லி கடை மூடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்ப இதெல்லாம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக செல்லுகிறதா என்ற சந்தேகம் இருந்த காரணத்தினால் அறிக்கை கொஞ்சம் கடுமையாக தரப்பட்டது. ஆகவே அந்த அறிக்கைக்கு இன்று முற்றுப்பள்ளிக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் தந்திருக்கிறார். ஆனால் வருகின்ற ஆகஸ்ட் 26ஆம் தேதி உங்க அருகே மாவட்டம் திருச்சிக்கும் புதுக்கோட்டை எவ்வளவு தலைவர் 1 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம், புதுக்கோட்டையிலிருந்து 1 மணி நேரம். இப்ப எத்தனை பஸ் வந்திருக்கீங்க? 5 பஸ். குற்றாலம் 5 பஸ் வந்திருக்கீங்க. ரைட்டு. போராட்டம் எத்தனை பஸ் வருவீங்க? ஒண்ணு சத்தம் அங்க வரலையே, ஒண்ணு இங்க சத்தம் வரலையே, எதிரில்லை. அதாவது இந்த விழாவுக்கு நீங்க 5 பஸ்ல வந்திருக்கீங்க. 300 பேர் வந்திருக்காரு சொன்னாங்க. ஆனா திருச்சியிலே வரக்கூடிய 26ஆம் அன்று டிமார்ட் கட்டிடம் ஏறக்குறைய 1.5 லட்சம் சதுர அடியிலே அந்த கட்டிடம் கட்டப்படுகிறது. அது திருச்சியை மட்டும் பாதிக்காது, எல்லா புதுக்கோட்டை மாவட்டம் சேர்த்து பாதிக்கும். நம்ம மக்களுக்கு ஒரு எண்ணம், ஞாயிற்றுக்கிழமையா குடும்பத்தோடு சுற்றுலா போவோம். எங்க போவோம்? டிமார்ட் உள்ள போகும் சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் போலித்தனமான ஏமாற்றி பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள். நீங்க நல்லா புரிஞ்சு பாருங்க. 150 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் நம்ம 15 ரூபாய் விற்போம். ஆனா அதே டிமார்ட்ல 135 கிராம் இடம் போட்டு தனியாக அவர்களுக்கு அச்சிட்டு தரப்படுகிறது. எத்தனை கிராம்? நம்ம விற்கிறது 150, 15 ரூபாய். அவன் 135 பிஸ்கட் 15 ரூபாய் விற்பான். மக்கள் எதை பார்ப்பாங்க? அது எடையை பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம அதிக விற்பனை செய்கின்ற கருத்தில் கொண்டு அவன் வணிகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறான். ஆகவே டிமார்ட்டை எதிர்த்து முதல் முறையாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை 10:35 மணி அளவில் அங்கு முற்றுகை போராட்டம் தொடங்க இருக்கிறது. அதே சென்னையில் கேட்ட கேள்விதான் இப்போ கேட்கிறேன். சுவேல் இருக்கிறது, பிபி இருக்கிறது, பிரஷா இருக்கிறது. நம்ம மூத்த தலைவர் 86 வயசாச்சு.
அவர்லாம் போராட்டம் வந்துருவாரு, தயங்க மாட்டார். ஆனா இளைஞர்கள் இது யாருக்காவது சுகர் பிபி என்று சொன்னால் எங்கிருந்து வாழ்ந்தோம்? இருக்கிற இடத்துல பொண்ணு மாதிரிலே கடையிலே வாழ்த்தோம். ஆனா சிறைக்கு செல்லக்கூடியவர் எங்க வரணும்? வருவீங்களா திருச்சிக்கு? நீங்க ஒரு நாள் சிறை என்பது நம்முடைய வாழ்வுரிமையும் வாழ்வார்த்தையும் காக்கக்கூடிய சிறையாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் சிறை என்று அச்சப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் எங்க இருக்கணும்? அதான் வீட்டு சிறை. யார் கஷ்டம் இருக்கணும்? ஒண்ணே மனைவி கஷ்டம் இருக்கும், இல்லைன்னா புதையல் கஷ்டம் இருக்கும். இதான் உண்மை. நிறைய நான் கூட எங்களோட பணியாற்றிய ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. என்ன செய்யறீங்கன்னு கேட்டேன். மாசம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த பையனை படிக்க வச்சு ஐடில வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. யார் வேலை வாங்கி கொடுத்தது? படிக்க வைக்கிறது யாருடைய வருமானம் வந்துச்சு? யார் வருமானம்? அந்த கடையினுடைய வருமானங்க. ஆனா கடையை விட்டு அவன் வேலைக்கு போனோடனே கஷ்டப்பட வேண்டாம். பையன் நிலைமை என்ன செய்யறாரு? 2100 ரூபாய் வேணா யாரு வைக்காது 100 ரூபாய்க்கு. ஆனா நம்ம எல்லாம் தன்மானத்தோடு உழைத்த வர்க்கம். அந்த வர்க்கத்தை அபகரிப்பதற்கு கார்பெட் கம்பெனிகள் கங்கணம் வெட்டி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு கங்கணம் வெட்டியிருக்கிறார். அதைதான் கடந்த செயற்குழு கூட்டத்தில் இங்க இருக்கின்ற தலைமை நிர்வாகிகள் எல்லாம் பங்கேற்றார்கள். அவருடைய ஒப்புதலோடு இன்று ஆகஸ்ட் 26ஆம் தேதி போராட்டம் என்பதை அந்த தேதி அறிவிக்கப்படவில்லை. ஆகஸ்ட் மாதம் என்று அறிவிக்கிறோம். வருகின்ற 1ஆம் தேதி திருச்சியிலே தேதியை முறையாக அறிவிக்க இருக்கிறோம். இது காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வியாபாரிகளும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 26 நாம் திருச்சியிலே கூட வேண்டும். ஆம், நாம் செல்லுகின்ற கூட்டம் அத்தனை கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது 6 மாதத்திலே சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலிலே வாக்காளர்களை அரசியல் கட்சிகள் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது தமிழகத்திலே கால் ஊட்ட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு திரைப்பட நடிகர் நாமும் ஆட்சியை அமர வேண்டும் என்று ஓடத் தொடங்கி இருக்கிறார். ஆனால் நாமெல்லாம் ஆட்சியை அமர்வதற்காக ஓடத் தொடங்கவில்லை. எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வுரிமையை காப்பதற்காக ஓடத் தொடங்குகின்றோம். அந்த ஓடம் வெற்றி ஓட்டமாக அமைவதற்கு பொன்னமராவதி சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களும் இன்றே சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 26 அண்ணன் பழனியப்பனவர்களே, நாம் எத்தனை மணிக்கு செல்ல வேண்டும்? அத்தனை பேரும் உங்கள் அரங்கம் ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க. அதில் காலை உணவை சாப்பிட்ட உடனே உடனடியாக உங்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் சாகுல் அமீர் தலைமையிலே புதுக்கோட்டையிலிருந்து 100க்கும் மேற்கொண்ட வாகனங்கள் அணிவகுத்து அவர் தலைமையிலே வர வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்படி வருகின்ற பொழுது ஆளுங்கட்சி சார்ந்த உளவுத்துறை கணக்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். எதிர்கட்சி சார்ந்த எடப்பாடியார் கணக்கெடுத்துக் கொண்டிருப்பார். மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆம், தமிழகத்திலே லட்சோபலட்ச வியாபாரிகள் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், வெளித்து போய் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தருணத்திலே நாம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீவாத்தின் போன்ற பெருநிறுவனத்துக்கு அனுமதி தரமாட்டோம் என்ற வாக்குறுதி தரக்கூடிய சூழலை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த சூழலுக்காகத்தான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஆகவே இந்த குற்றாலம் தமிழகத்திலே தென்கொடியிலே அமர்ந்திருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டம் அருகிலே குற்றாலம் நல்ல இடமா குளிச்சிருப்பீங்க, நல்ல ரிலாக்ஸா இருப்பீங்க. ஆனால் இதையெல்லாம் தயார்படுத்திக் கொண்டு வாருங்கள் 26 சந்திப்போம் திருச்சியை என்பதை சொல்லி அற்புதமான ஒரு கூட்டத்தை அண்ணன் பழனியப்பனவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார். அத்தனை பேருக்கு ஒரே யூனிஃபார்ம். நான் நிர்வாகிகள் மட்டும் பார்த்தேன், எங்களால மட்டும்தான் விட்டுருக்காரு. தலைமை நிர்வாகிகள் ஒரு பாய்க்கு இருக்கு. ஏன்னா மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஆகவே இதே யூனிஃபார்ம் போட்டு நீங்க ஆகஸ்ட் 26 இதே யூனிஃபார்ம் எல்லாம் 5000 பேசுறது சொன்னாங்க. திருச்சி சார்ந்த மாநில பொருட்சாளர் எப்பவுமே எல்லோ கலர் போடுறாங்க. இது ஒரு வகையில எல்லாரையும் கவர்ச்சியில இழுக்கக்கூடிய நிலம். ஆக இந்த நேரத்தில் நீங்க வந்தீங்கன்னா அந்த போராட்டம் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை சொல்லி வருகின்ற அத்தனை பேர்களும் குற்றாலத்திலே எங்காவது இடையூறு ஏற்பட்டால், ஏதேனும் உதவி ஏற்பட்டால் உடனடியாக மாவட்டத்துடைய தலைவர் பாலசுப்ரமணியன்
உடனே அந்த உதவி செய்து தருவார் என்பதை சொல்லி பாதுகாப்பாக வந்திருக்கிறீங்க, பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா துணையும் கொடுத்து நோய் நொடி இல்லாத சிறப்புகளை கொடுத்து வாழ்வாங்க வாழ்த்தி வாய்ப்பு நன்றி வீடு அமைகிறேன். நன்றி வணக்கம். அண்ணா ஒரு போட்டோ அப்படியே ஒரே ஒரு போட்டோ அப்படியே இருங்க அண்ணாச்சி நல்லா அண்ணாச்சி மாமாட்ட கை விட்டு நீ இது தெளிவாக ரூமில் இருக்க ஆஹா ஆஞ்சப்பனே ஆஹா ஆரம்பிச்சுட்டாரியா ஐயோ ஆரம்பிச்சுட்டாரு ஆஹா அந்த ஆசையே போடுறாங்க ஐயாப்பா எப்படி பிடிச்சிக்கிறேன் ஓகே முத்திரியா நீங்க பேசினாலும் கேட்கும் என்ன சொல்ல ஓகே நம்ம பேட்டி இந்த கேன்சல் நம்ம பேட்டி கேன்சல் சத்தியம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சார்ல வேற முடியும் हाय हाय आगा सूपर है your YouTube channel, go ahead and subscribe. Kiribati Alaju Irijaga. Kiribati Alaju Iliraja. Kiribati Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share.